அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த சீரிஸ் கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. வேறு எதுவும் கிடையாது, அதோடைய பேர் விண்ட் பிரேக்கர் சீசன் 2 தான். தக்காளி இந்த சீசனும் வெறித்தனமாக இருக்க போகுதுன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனே மிரட்டி விட்டுருப்பானுங்க வேற லெவலாம். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அதுக்கே ஈடு கொடுத்ததுன்னு சொல்லலாம். சீசன் 2 கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்க போது, கண்டிப்பாக ஸ்டோரி லைன் வேற லெவலாக போகிறதுனால என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி சீசன் 1 பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது பிளேலிஸ்ட்ல வந்து தனித்தனி எபிசோடாகவும் இருக்கும், மூவியாகவும் இருக்கும். முடிஞ்சளவுக்கு பார்க்காதவங்க திரும்ப ஒரு முறை போய் வாட்ச் பண்ணிடுவாங்க. அப்பதான் இந்த சீசன் 2 கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கதை எல்லாமே கொஞ்சம் தொடர்ச்சியாகவும் அங்கங்கே கண்டென்ட் வந்து சீசன் 1ல வர வேண்டியது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக முடிஞ்சளவுக்கு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2 ஓடிய ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக தரமாக இருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா விண்ட் பிரேக்கருடைய கேங்குக்கும் கெல்லு கேங்குக்கும் இடையில இப்போ ஃபண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக சன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டாகும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜென்டில்மேன் தூக்கி போட்டு வளசுறான். நீரே பார்த்தா பயங்கரமாக அலர்னு இருக்கான். யாரு கூட சண்டை போடாம அவனுக்கு கை காலெல்லாம் பயங்கரமாக நடுக்குது மட்டும் இல்லாம விட்டா பாத்ரூம் போயிடும் போல. அந்த ஒரு பயத்துல சூழ்நிலையிலையும் தலைவன் தன்னுடைய நண்பர்களுக்கு எதனா ஒண்ணுனா போயிட்டு அடிப்பான் பாருங்க. இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணிருக்கேன் மாதிரி ஜென்டில்மேனும் பாக்குறாரு. ஹீரோ பார்த்தா மண்டை உடஞ்சி ரத்தமா சுட்டிக்கிட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான். டே நீரே என்னடா ஆச்சுன்ற மாதிரி இவங்கெல்லாம் கூப்பிட ஹீரோவும் என்னடா இது அவனை கூப்பிடுறாங்க சொல்லிட்டு இவனை திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா 3 கெல்லு கேங்க சேர்ந்த மெம்பர்ஸும் போட்டு அடிச்சு தம்சம் பண்றாங்க. அவனை நீரே பார்த்தா அப்படியே சுயநினைவு இழக்கிற நிலைமையில ஹீரோவை பார்க்க ஹீரோவும் அப்படியே காண்டாக்ட் பார்ப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கெல்லு கேங்க சேர்ந்த கொம்பு எடுத்து ஒரு அடி கொடுப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சல வரைக்குமே ஷோக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குப்பா நம்மள கட்டினோம் அப்படி நீரே இப்போ அந்த கெல்லு கேங்க பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். கெல் சின்ன லெவல்ல இருக்கிற ஒரு டீம் வச்சுட்டு இருக்கிற டிராகனுடைய ஸ்கெலிட்டனை கொண்ட ஒரு லோகோ இருக்கிற ஒரு டீமை சேர்ந்தவனுங்க தான் கெல்லு. அவங்களுடைய ஆம்பிஷன் கோல் என்ன ஏதுன்றது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம எனக்குமே அவங்கள பத்தி எந்த விதமான அதிகப்படியான தகவல்கள் கிடையாது. பட் ஆனா அவங்களுடைய மொத்த விதமான ஆக்டிவிட்டியும் சிட்டில அதிகப்படியான கிரிமினல் பண்றது மட்டும்தான் அப்படின்னு ரூமர்ஸ் மூலமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், முக்கியமா அவனுக்கு எவ்வளவு பெரிய புடிங்க இருந்தாலும் அவனுக்கு இடத்துக்கு போயிட்டு அடிச்சு அந்த பையனை கூட்டின்னு வரான். அதுதான் நான் பண்ண போற மிகப்பெரிய சம்பவம். இந்த கெல்லு சேர்ந்தவனுங்க எவ்வளவு பெரிய பலசாலியாவான இருக்கட்டும், பட் ஆனா விண்ட் பிரேக்கர்ஸ் உடைய கேங்ல இருக்கிற ஒருத்தனுடைய நண்பன் மேல கையை வச்சிருக்காங்க. சும்மா விடுமா? எவன் குறுக்க வரான்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு மசாக்கி கிட்ட பசங்களும் கவலைப்படாதடா, உன் நண்பனை காப்பாத்திடலாம், ரொம்பவும் நன்றிடா. ஆனா கெல்லோடைய ஆளுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுவானுங்க. இன்னும் ஒரு சிங்கிள் ஆப்போனண்டா மட்டும் என்னால அந்த இடத்துல தடுத்து நிறுத்த முடியல. அவனுங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறானுங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில என்ன ஒரு 4 பேராச்சு தொடர்ந்து எதிர்ப்பு வருவானுங்க. அதனாலதான் சொல்றேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா கண்டெய்னர்ஸ் எல்லாம் தேக்கி வச்சுட்டு இருக்கிற துறைமுகம் பக்கத்துல தான் இவனுக்கு இடத்தையும் போட்டு வச்சிருக்கானுங்க போல. டேய் என்னடா இந்த இடத்துல கடை போட்டு வச்சிருக்கானுங்க இவனுங்க? ஆமா, இதுதான் அவனுடைய இடம். பார்க்க பயங்கரமா இருக்கு. இதுதான் கெல்லோடைய பேஸ். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபைட் பண்ணதுக்காக முன்னோக்கி அந்த டோர் கிட்ட போக டோர் பார்த்தா லாக் ஆயிருக்கு. ஹீரோவன் பக்கம் என்னடா இது லாக் இருக்கு, எப்படி உள்ள போறது, இப்ப என்ன பண்ண திரும்பி போலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. பின்னாடி பார்த்து தலைவன் தேவையில்லாம மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், சாட் பண்ணிட்டு இருக்க. சவுண்ட் பார்த்துட்டு ஹீரோவும் டேய் இளவட்டவனே தண்டிக்கு தானே வந்திருக்கும், இந்த இடத்துல ஒன்னு யாரும் போன் நோட தோணுது, வாட்ஸ்அப் சாட் பண்ற ஆளுக்கு அதெல்லாம் வீட்டுக்கு போய் பண்றான் சாரா, அது நான் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கியோட்டாரோவும் அந்த போயிட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன இது லாக் ஆயிருக்கு? சரி லாக் ஆயிருக்குப்பா, எதுவும் பண்ண முடியாது. கியோட்டாரோ அவன் கடுப்புல அதுக்கப்புறம் அந்த பின்னாடி வந்துட்டு சைட்ல போட்டு அந்த லாக்கையை உடச்சு விட்டுறான். வயலன்ஸ் பண்றதுக்கு நம்மளாலதான் சரியா இருப்பாரு. இவன் பவர் வேற லெவலவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய கேங்க கூட்டின்னு முன்னோக்கி வர உள்ள போன அடுத்த நிமிஷமே பார்த்தா யாருமே இல்லன்னு சுத்தியும் மத்தியம் பார்த்துட்டு இருந்தா, ஓ வாங்க 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 விருந்தாளிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க போலீங்க, உங்களுக்காக நிறைய இடத்த இந்த இடத்துல ஒதுக்கி தான் வச்சிருக்கோம். டே நாக்கட்டோ இங்க பாரு, பயந்தவங்களி நண்பன் உன்னுடைய கேங்கே கூட்டின்னு வந்திருக்கான் உன்னை காவதுக்காக. பார்க்க மாட்டியா? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன பக்கம் அவன் ஃப்ரெண்டு கட்டுப்பாடுறான் நம்ம மசாக்கியும். அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்றான். நாக்கட்டோ அவனை சும்மா விட்டு மாட்டான்டா அப்படின்னு இவன் கடுப்புல பார்க்க மசாக்கி கம்முன்னு வழி ஓடுங்கடா. ஹீரோவும் டேய் அவனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் எதுக்கு அதை பண்ணணும், தரலாம் முடியாது, இவனை காப்பாத்த தானே வந்தீங்க. டேய் உன்னுடைய புராணத்துல இந்த இடத்துக்கு நான் கேட்கறதுக்கு வரல, அவனை தருவியா தர மாட்டியா, உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சரிப்பா அப்படின்னு ஞாபகம் காமிச்சு ஹீரோவே விருப்பத்துறான். அப்பனா நீங்க தர மாட்டீங்களா? அட கடவுளே, இங்க பாருங்கடா நிறைய பேர் வந்திருக்கானுங்க, நம்மள பயமுத்துறானுங்க போலியே, எல்லாம் பயங்கரமான ஹீரோ போல, உங்களால என்னதான் பண்ண முடியும்னு காமிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்க பின்னாடி பார்த்து கீழோடைய ஆளுங்களை சுத்தி வளர்ச்சிடறானுங்க. மசாஜி சொன்னது உண்மைதான்டா, இவனுக்கு எங்கிருந்தோ திடீர்னு வந்து நம்மள சொத்து போறானுங்க பாரு, கம்மியான லெவலில் இருப்பானுங்க பார்த்தா நம்மள விட கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து ரவுண்டு போட்டானுங்கடா. மசாக்கியும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே இப்படி வந்து மாட்டிக்கணும்னு சொல்ல. ஏன்டா மன்னிப்பு கேட்கிறேன், என்னால முடிஞ்சளவுக்கு 4 இல்ல 3 பேரையாச்சும் அடிச்சு துவம்சம் பண்ணுவேன் இந்த இடத்துல. ஆமா தான்டா அப்படின்னு சுகேராவும் கேட்கறதுக்கு மிட்சுகியும் பதில் சொல்றான். இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்பா. நம்ம ஜென்டில்மேனும் என்னப்பா கியோட்டாரோ மோட்டிவேஷன் ஆயிட்டியா? யுமேமியா அவருக்காக மட்டும் தான் இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் பண்ண போறேன், அவருடைய பேரு புகழ் நான் தான் காப்பாற்ற போறேன். ஹீரோவும் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறோம், இந்த இடத்த விட்டு கிளம்புங்க.
எல்லாரும் பயங்கரமா தாக்கப்படுவீங்க. டேய் என்ன சாகுரா, ஜாலியா இருக்கும் இந்த கேம், இவனெல்லாம் போயிட்டு ஜாலியாவே இருக்காது. ஆமா அவன் சொல்றது உண்மைதான். ஏய் இந்த என்ஜாய்மெண்ட்டை விட்டா எப்பவும் நம்ம திரும்பி கிடைக்காதுடா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்டா, கிடைக்கும் போது யூஸ் பண்றது தானே வாய்ப்பு. ஆமா ஆமா இவனுக்கு கூட சண்டை போட்டுலாம் இப்ப யாருன்றது இதெல்லாம் நிரூபிப்போம். விண்டு பிரேக்கர்ஸ்னா சும்மாவா, அப்ப கில்லோடைய லீடர் மாதிரி இருக்கணும். என்ன இது இவனுக்கு எந்த அளவுக்கு வைப் ஆயிட்டானுங்க. சரி ஓகே ஆல்ரைட் காய்ஸ், விருந்தாளிங்க நாங்க பெரிய லெஜெண்ட் நினைப்புல இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாடத்தை கத்து கொடுங்கடா, விண்டு பிரேக்கர்ஸா மாத்துங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லோடி கேங்க சேர்ந்தவனுங்க அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு போக இன்னொரு பக்கம் விண்டு பிரேக்கர்ஸ் கேங்கும் வாங்கடா விண்டு பிரேக்கர்ஸ் நாங்க தான் போட்டு அடிச்சு தும்சம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனுங்களை முன்னோக்கி போய் சண்டை போட தயாரா இருக்கானுங்க. சண்டையும் வெறிதனமா நடந்திருக்கும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் கேளுக்கானுங்க சேர்ந்தவனுங்க சும்மா இல்ல அவனுங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிறானுங்க. மேட்சுக்கு பயங்கரமா அடிக்கிறான் மூஞ்சிலேயே. சுகேரவும் போட்டு அமிச்சு தும்சம் பண்ற நம்ம ஜென்டல் மேன் தான் பறக்க வரான் ஒவ்வொருத்தனையும். டே நீர் நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கேட்க இன்னொரு பக்கம் நம்ம சாக்குராவும் கியோட்டாரவும் பஞ்சு கொடுக்குறாங்க. எட்டி உதயத்துல இவனுங்க கம்பேர் பண்ணல, இதுல எவன்டா ஸ்ட்ராங்ன்றது பரவாயில்லப்பா. இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கிட்ட தான் தரமா ஃபைட் பண்றானுங்க அப்படின்னு கெல்லோடி கேங் லீடரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் டே மசாக்கி என்னடா பண்ணிட்டு அவனுடைய நண்பனை போய் காப்பாத்தி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கட்டே அவனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நண்பர்கள் எல்லாரும் உதவி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோவும் கூடவே தான் போறான். ஓஹோ வந்துட்டீங்களா, வாங்க வாங்க வாங்க, என்னப்பா நாகட்டோ உன்னை பார்க்க நண்பர்கள் சீக்கிரமா வந்துட்டு இருக்காங்களே. நாகட்டோவும் பாக்குறான் யாரு இது மசாக்கியா. அதுக்கப்புறம் அவனை படிக்கட்டுல போகும்போது என்ன மன்னிச்சிடுப்பா, பர்மிஷன் இல்லாம இந்த இடத்துக்கு வரக்கூடாது தெரியாதா, ஒன்னா நான் சும்மா விட மாட்டேன், என் நண்பன் மலையை கை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவனும் போய் அடிக்கலாம் பார்க்க இருந்தாலுமே அதுல இருந்து தப்பிச்சு அவனுக்கு ஒரு குத்து கொடுக்க தலைமை அதோட வாங்கிடுறான். படிக்கட்டுல அதோட அவனை கீழே வந்து விழ ஹீரோ பார்த்து வச்சாக்கவன். அதுக்கப்புறம் பார்த்தா மேல இருந்து கிட்டத்தட்ட இவனை சமாளிக்கிறதுக்காக ஒருத்தன் வரான் ராடி எடுத்துக்கினேன். டேய் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்திருக்கணும்டா, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க, நான் விஐபிப்பா நடுவுல தான் வருவேன் தெரியாதா, என் இஷ்டத்துக்கு தான் இங்க மேட்ச் நடக்கணும். ஏய் யாரா நீ நடுவுல வந்து இந்த மாதிரி குட்டியை குழப்பிட்டு இருக்க. அப்புறம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கிட்ட கெல்லு கேங்லயே ரெடியா இருக்கானுங்க. நம்ம ஹீரோடைய டீம்ல 5 பேர் எப்படி பலசாலியா இருக்காங்களோ அவனுக்கு ஏற்ற ஆப்போனன்ட்ஸ் அவனுக்கு சூஸ் பண்ணி தயாரா இருக்கானுங்க அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த லீடரும் ஆல்ரைட் இப்போ இது 2க்கு 2ன்ற முறையில ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல இதுல ஃபைட் பண்ணுங்கப்பா, இதுதான் ரவுண்ட் ஹோ. எதுக்காகடா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, லூசாடா நீ, நான் லூசு தான்ப்பா, அதை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ராடி எடுத்து அவனை கிட்ட போய் அடிச்சிட்டு இருக்கேன். என்னப்பா டான்ஸ் பண்றேன், என்ன ஆச்சு பயமா இருக்கேன், இந்த குழந்தை பாரு பயப்படுது, 2 கலர்ல டை அடிச்சிட்டு வந்திருக்க வேற அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல இவன் பேரு தான் காங்கோ. உன்னோட கேவலமான சிரிப்பு நிறுத்துறான்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் எதிர்த்துக்காக ஒவ்வொருத்தரும் வராங்க. 2 பேருமே நல்லா தான் சண்டை போடுறானுங்க ஈக்குவலா. இன்னொரு பக்கம் நம்ம கியோட்டார கிட்ட ஃபைட் பண்ணணும், சைஸை பார்த்து எடை போடுறதுன்னு நான் ஒன்ன விடவோ பவர்ஃபுல்லானது இந்த சண்டையில நிரூபிக்கிறேன். மிட்சுக்கியும் என்ன இவன் பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்கான், வந்து சண்டை போடுறா அப்படின்னு அவனை எதிர்க்கணும் கேட்க. டே அப்பெல்லாம் சொல்லாதரா, நான் பார்க்கறத பொண்ணு மாதிரி இருக்கலாம், அடி ஒன்னும் ஆம்பளத்தனமா இருக்கும் பாக்குறியா, அப்படியே பிரின்சஸ் வாங்க அது பண்ணிக்காமீங்க. அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் கிட்ட ஒருத்தனை எதிர்க்கிறதுக்காக வரேன். அப்போ கெல்லுக்கு அங்க சேர்ந்தவனும் நம்ம ஜென்டில்மேன் கிட்ட ஓ என்னடா விண்டு பிரேக்கர்ஸ் சேர்ந்த ஒருத்தனையே நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, அவ்வளவு குழந்தை பையனா அவன் சண்டை போட தெரியாதான், நீரேவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படிலாம் கிடையாது, அவனுக்கும் தைரியம் இருக்கு தெரியுமா, அவன் நினைச்சானா ஒன்னையும் அடிப்பான், ஆனா நான் இப்போதைக்கு உன்னுடைய ஆப்பனண்ட் ஓகேவா, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல இவனுடைய பேரு டோனி. அடிச்சா டசான் கணக்கில் வந்துட்டே இருக்கானுங்கடா, வெறுப்பு ஏத்துறானுங்கடா இவனுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் இவன் மேல அட்டாக் பண்ண வர நண்பகாரனை தடுக்கிறதுக்கு ஃப்ரெண்டுக்காரனும் போயிட்டு தன்னுடைய பாடியை கொடுத்து காப்பாத்திறான். ஹீரோ உன பக்கம் இதை பார்த்துட்டு அடிச்சா வெறுப்பாயிரம். அவனை போய் காப்பாத்தி சண்டை போடலான்னு பார்த்தாலுமே இந்த காங்கோவும் விட மாட்டான். என்னடா உன் ஃபைட் ஏன் கூட தான், அதை விட்டுட்டு ஊராங்கூடலாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன், இது சீட் பண்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஹீரோ எட்டி வதிக்க சரி 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 ரொம்ப பிபி ஆறாத, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னுடைய சிரிப்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வெறுப்புல போய் கத்திட்டே அடிக்க தலைவனுக்கு மண்டியில ஒரு அட்டையை அடிச்சிடறான் அந்த ராடு பழுப்பால. பாருடா அடி வாங்கிட்டான், குழந்தை மாதிரி அதுக்கு தான் கத்த கூடாதுன்றது, ஹீரோயிசம் காட்ட நினைச்ச இடத்துல மண்டையை பிறந்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஹீரோக்கு அப்பதான் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அடேங்கப்பா இந்த 5 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களா தான் தெரியுறாங்க, பட் அவங்களுக்கே சமாளிக்கிற வரையில் நம்ம ஆளுங்களும் திறமையா தான் பண்றாங்க. ஜஸ்ட் இது ஒரு கேம் தான், பட் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நான் போராடுவேன், இந்த முட்டாள்கள் எனக்காகவே வேலை செய்வாங்க. சூப்பர் ஒருத்த மாட்டி ஆயிட்டேன், அவனை போய் இந்த இருக்க நிறைய பேர் மாட்டி அவனா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இவனுங்களா ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவனுங்க, ஹெல்ப் பண்ண நாதி இல்லாம இப்படி அக்கடான்னு கிடக்குறானுங்க, ஒன்னும் பண்ண முடியாது இவனால, எதுவும் பண்ண முடியாது கொச்ச குழந்தைங்களா அவங்களால, எல்லாரும் அடி வாங்க போறீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் குழந்தைங்க அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் நீரவே இந்த இடத்துல இருக்க சண்டை எவ்வளவு பார்த்துட்டு என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, ஃபியூரினஸ் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. தங்களை விண்டு பிரேக்கர்ஸ் சொல்லி அவங்க சண்டை போடும்போது நான் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுவுமே பண்ணாம சும்மா எனக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், யாருக்காச்சும் நான் உதவி பண்ணி ஆகணும், இங்க விட மாட்டேன். என்ன பக்கம் அவனுக்கு ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, நீ தொல்லதான்டா, ஒன்னுத்துக்கு லாய்க்கல, ஃபைட் பண்ணவும் தெரியாது, எதுக்கும் லாய்க்கில்லாத ஒண்ணு நான் எதுக்காக கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. நீரேவோ அந்த வந்து ஓடி போயிட்டு அவனை ஃபைட் பண்ண பார்க்க ஜென்ரல்மேன் இதை பார்த்துட்டு ஷாக இருப்பான். அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஒருத்தனை தடுக்கத்தின் பேர்ல தள்ளி விட்டுருப்பான். பட் ஆனா கூட இருக்காது இன்னொருத்தன் தலைமாலே போட்டு அடிச்சிருப்பான். தலைவன் அதோட கிறுக்கலாட்டு கீழே படுக்க கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 3 பேர் கிட்ட அவனை சுத்தி வளைக்கிறானுங்க. இல்ல என்னால முடியல, எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் எதுக்காக முயற்சி பண்ணேன், என்னை மன்னிச்சிட்டு சாக்குரா, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே படுத்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அடடா அவனுக்கு போயிடுச்சு நிலமே, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு அவனை ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது கட்டையால கிள்ள சேர்ந்தவன் ஒருத்தன் அவனுடைய கதையை முடியதுக்காக ஓங்கி அடிப்பான். அடிச்சு அடுத்த வினாடியே கேட்டுக்கிட்ட ஏதோ ஒரு சண்டை நடக்குது. திடீர்னு புதுசா பார்த்தா அந்த சவுண்ட் கேட்டுட்டு எல்லாரும் வாய வளர்த்து கம்முன்னு பாக்குறானுங்க. என்னடான்னு பார்க்க தலைவனுக்கு வந்திருக்கானுங்க. ஏய் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க காஜி? ஆடாடா என்னடா வசதியா நீங்க இப்படி தோத்து போயிட்டு இருக்கீங்க,
போட்டாச்சு தம்சம் பண்ண வேணாம், இதெல்லாம் சில்லற பசங்கடா அப்படின்னு உங்களுடைய சீனியர்ஸும் வந்திருக்கானுங்க. என்ன மட்டும் நீங்களா குசுமி ஃபெயில் பண்ணாதடா, நல்லாவே ஃபைட் பண்ண, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கும். அடடா இது காஜி பர்றா டே, அவன் வெறுப்புல பாத்துட்டு இருக்காண்டா, அவன் சுயரோ பார்த்து இங்க பாக்கலையே, எச்சட்டு வேற இல்லையா அவங்ககிட்ட, லாலிபாப் வேற இருக்குது, எடுத்தான எத்தனை பேர் கதற போடானது இல்ல. சரியா சொன்னா அடிக்க ஆரம்பிச்சுனா தன்னுடைய ஆப்போனட் அழுத விட மாட்டானே. ஏ என்னடா இது போங்காட்டம் ஆடுறீங்க, ஃபர்ஸ்ட் என்னடா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தந்தவன வந்து இந்த ஃபைட் பண்ணியிருந்தா நீங்க என்னடா பண்றீங்க, பேக்கப் பிளானா இது, செகண்ட் இயர்ஸ் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய டோனை காப்பாத்துக்காக இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸோட வருங்கால சேர்ந்த ஆளுங்களை காப்பாற்ற வந்திருக்கீங்க அவ்வளவுதானே. பட் இருந்தாலும் நாகட்டோடைய ஃப்ரெண்டோடைய கதை சீக்கிரமா முடிஞ்சாச்சு. அதனால அடுத்த கட்டமா உங்களால எதுவும் லட்சியத்தை நோக்கி போக முடியாது. வந்தது வந்தீங்க, நீங்களும் அடி வாங்கிட்டு போங்க, அது எல்லாமே ஃப்ரீ தான். ஃபியூரியனை சேர்ந்தவனுக்கு ஒன்னத்துக்கு உதவாதவனுங்கடா. இங்க பாரு என்னுடைய ஆளும் கையால் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஈஸியா. மூட்டால் மூறாவாய என்ன சொன்ன, எல்லாராலையும் எல்லாத்தையுமே பண்ண முடியும் இந்த இடத்துல, ஏன்னா நாங்க தான் விண்டு பிரேக்கர்ஸ், நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு நம்ம முறைச்சின்னு பேசும். எல்லாரும் இல்ல, விண்டு பிரேக்கர்ஸோடைய வேலை டவுனை ப்ரொடெக்ட் பண்றது, மக்களுக்கு ஆபத்து வராம பாத்துக்கிறது மட்டும்தான். அதுக்காக தான் நாங்க உருவானோம். பட் ஆனா நீங்க கேடுகட்ட வேலையெல்லாம் பாக்குற உங்களை மாதிரியான ஆளுங்களை அடிச்சு போறதுக்கு மட்டும் நாங்க உங்களுக்கு வில்லனா தெரியல. எங்களுடைய வேலையே இதுதான்டா. ஓ அப்படியா, உண்மையிலே நீ முட்டாள் தாண்டா, இன்னமும் புரிஞ்சுக்கல. கண்டிப்பா உங்களால எதிர்த்து மோதவே முடியாது விண்டு பிரேக்கர்ஸோட. இந்த இடத்துல தான் உங்க ஜோலி முடிஞ்சு. அடுத்து நடக்க போற அட்டகாசத்தை பார்த்துருங்க. அப்படி அவன் கத்து நடத்துற பயத்துல கில்ல சேர்ந்தவனுங்க எல்லாம் பின்னாடி போக ஆரம்பிக்கிறானுங்க. சோபா என்னடா நீங்க வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வெறுப்பாவது. எங்கன்னா நாகட்டோ வந்து அவன் ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டு அப்புறமா மிச்ச பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஓடி போடுவாங்க பார்த்தா நீங்க வந்து என்னடா புது கதை கட்டிட்டு இருக்கீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்களா, நீங்க ஏன்டா பயப்படுறீங்க, கில் சேர்ந்தவனுங்களா, நான் அவங்க கூட இருக்கேன், தைரியமா போயிட்டு அடிங்க அவனை. ஆனா அவனுக்கு பயப்பட, டேய் நாகட்டோட நிலைமை பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா நான் சொல்ற வேலையை செய்யுங்க அப்படின்னு பயத்துல தான் அவனுங்க ஒவ்வொருத்தருமே அந்த இடத்துல அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க துணிஞ்சு. பட் இருந்தாலுமே செகண்ட் இயர்ஸ் சேர்ந்தவனுக்கு ஒவ்வொருத்தருமே 4-5 பேர் போட்டு அடிக்கிறானுங்க ஈஸியா. காஞ்சியும் நீங்க கீழே பாத்துக்கோங்கடா, நான் மேல போய் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா கசுமியை நீரை வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறான். என்ன மன்னிச்சிருக்க கசுமி, என்னால எதுவுமே பண்ண முடியல. அதெல்லாம் கிடையாது, நிம்மதியா இதுல ஓய்விடு, நாங்க முடிச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போறோம். சரி ஓகே, கண்டிப்பா என்னால முடிஞ்சளுக்கு எதுனா நான் பண்ணி ஆவேன் அப்படின்னு உன்ன பக்கம் அவன் மன வருத்தத்துல யோசிச்சுட்டு இருக்கான். கவனிங்கடா, உங்க ஊட எதிர்க்கிற எவனையும் சும்மா விடாதீங்க, ஒத்த பேரைய போட்டு ஆச்சு தம்சம் பண்ணுங்க, குர்ற சண்டை போடுங்கடா ஜர்ற அப்படின்னு அவனை கத்திட்டு இருக்கு. சீனியர் டொமேட்டோ தான். கஜியும் ஒரு பக்கம் அந்த இதுல இருந்து முன்னாடி போயிட்டு அந்த படியில ஒவ்வொருத்தனையும் அடிச்சுட்டு போகிறான். பரவாயில்லப்பா நீ வந்துட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே மசாக்கி மட்டையாகி கிடக்கிறத பார்த்துட்டு அவனை ஏஞ்சி நிக்க வச்சு, டேய் நல்லா தானே இருக்குன்னு கேட்க, கவலைப்படாத, உயிரெல்லாம் போயிருக்காது, உயிரோட இருப்பான், வெயிட் பண்ணு, அவனுங்களை நானும் முடிக்கிறேன், அவனுங்களை தொடரா நீ. முட்டாள் உங்ககிட்ட தானே சண்டை போட்டு இருக்கான், நான் என்ன சொன்னேன், அவனை கூட எல்லாம் யாருக்கிட்ட போய் பேசி சண்டை போடாத, அது உன்னுடைய ப்ராப்ளம்டா, ஆனா எனக்கு எல்லாமே ப்ராப்ளம் தான், இது எல்லாத்தையுமே நானே சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேத்திக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சாக்குறாவும் இதை பார்த்துட்டு கஜியும் அந்த முன்னாடி போக இவன் சண்டையை டக்குன்னு நிறுத்திடுறான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கேன், இவன் ஏட்டா குறுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தனை இவனை போட்டு அடிக்க, கஜி அதை அடிக்கிறதுல அவன் அழு இல்ல, இவன் ஹியூமனா, அவனை அழி பார்த்து பேசிட்டு வாய மூடு, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசல, எங்க ஆளுங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நீயும் முடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, இல்ல நான் அது பண்ணியாகணும், என்ன தப்பு இதுல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும். மூஞ்சில ஒரு கூத்து கொடுக்குறான். அவனும் என்னாச்சு முட்டாள், சாக போறியடா இந்த இடத்துல, உன்னை நம்பி எத்தனை பேர் இந்த இடத்துல கூட்டு வந்திருக்க தெரியுமா, அப்படின்னா நீங்க இந்த இடத்துல தோத்து போயிட்டு அவனுக்கு நம்பிக்கை போயிடும், அதுதான் நீ விரும்புறிய. அந்த இடத்துல ஏற்கனவே உன்னுடைய ஹெட்ல இருந்து ரத்தம் சுட்டிட்டு இருக்கு, இந்த ஒரு நிலைமையில சண்டையை தொடர்ச்சியா பண்ணினா கண்டிப்பா நிலைமை மோசமாகும், சீக்கிரமா முடிச்சிட்டு இந்த விட கிளம்பணும்ல, உன்னை நம்பி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நீ சொன்னா மட்டும் இவனுக்கு எல்லாம் கிளம்புவானுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயத்தை பார்த்துட்டு இப்போ அவனை யோசிக்கிறான். உண்மைதான், ஆனா இதை மட்டும் நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். சரி பரவாயில்ல, அதுக்கு பதில் என் மூஞ்சில குத்து விடுதுன்னா குத்து விட்டு காப்பமா, இல்ல வேற எதனா பண்ணனாலும் பண்ணு, இல்ல உன்னுடைய முகத்துல நான் பஞ்ச் பண்ணுன்றது அவசியம் இல்லைனாலும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்றேன், 10 முறையாச்சும் பண்ண பரவாயில்லையா. அதுக்கப்புறம் சீனியரும் அந்த தந்து கிளம்ப. இவன் உன்ன பக்கம், டேய் என்னடா பேச முடிச்சிங்களா, அவன் சொந்த கதை கூறு கதெல்லாம், அவன் பயங்கரமான மாந்திருப்பா, போயிட்டான் நல்ல வேலை, இப்ப நம்ம 2 பேர் சண்டை போடுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்து ஹீரோ தன்னுடைய வாயை அவனே அடிச்சுக்கிறான். நான் முட்டாள்தனமா யோசிச்சிட்டேன், நான் இதையும் இவ்வளவு நேரம் கவனிக்காம போயிட்டேன், மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னுடைய ஈகோ தான். என்னடா பேசுற, என்ன மன்னிச்சிட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு, நான் ரெடி இப்போ விளையாடுறதுக்கு, நீ ரெடியா அப்படின்னு அவனும் தயாரா இருக்கான் சண்டைக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க்கை போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். தக்காளி வெறித்தனங்க சண்டை, ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சண்டை நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன், அது ஏத்தம்போலே வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருவீங்க நம்புறேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பிடிச்சிருக்கோம், பிடிக்காம போயிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதே மாதிரி என்னால் தொடர்ச்சியா உங்களுக்காக நல்லா பண்ணி போறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். அடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போதான் என்னுடைய நல்ல எக்ஸ்பிளனேஷன்ல உங்களால பார்க்க முடியும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.